வெல்கம் பேக் டு ஃப்ளேவர்ஸ் ஆஃப் சவிஷ். இன்னைக்கு நம்ம வீட்டில் இருக்கிற பொருள்களை வச்சு ஸ்ட்ரீட் சைடில் சாப்பிட்ட அதே டேஸ்ட்டில் ஒரு கோபி ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்யுதுன்னு சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு காலிஃப்ளவரை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி ஹாட் வாட்டரில் மஞ்சத்தூளும் உப்பும் சேர்த்து ஒரு 10 மினிட்ஸ் போட்டு எடுத்துக்கோங்க. இது நீங்கள் ரொம்ப அதிகமாகவும் வேக வைக்கக்கூடாது. க்ரன்ச்சியாக இருந்தால் தான் நம்ம ரைஸோடு சேர்ந்து ஒரு பைட் எடுத்து வைக்கும்போது டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். இது கூடவே வெறும் மிளகாய் தூள் 1 டீஸ்பூன், கரம் மசாலா 1 டீஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் மாவு 1 டீஸ்பூன், மைதா மாவு 1 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவுக்கு போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் ஆட் பண்ணி ஹாஃப் லெமனை ஸ்க்வீஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மிக்ஸை ஆயிலில் போட்டு பேட்சாக பொரிச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கிறிஸ்பியாக எடுத்து டிஷ்யூ இருந்தால் அதில் வச்சு ஆயிலெல்லாம் ட்ரை பண்ணி வச்சுக்கோங்க. இன்னைக்கு நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் சேர்த்து செய்ய போகிறோம். நீங்கள் உங்களுக்கு விருப்பமான வெஜிடபிள்ஸ்லாம் எடுத்துக்கோங்க. நான் இன்னைக்கு ஒரு ஃபுல் பூண்டு, ஒரு ஃபுல் கேரட், 8லேருந்து 10 பீன்ஸை ஃபைன் சாப் பண்ணி வச்சுருக்கேன். அது கூடவே ஹாஃப் கொடமிளகாய், ஒரு ஃபுல் கோஸில் 1/4 போர்ஷன் மட்டும் எடுத்து வச்சுருக்கேன், ஒரு ஆனியன். இதெல்லாத்தையும் நீட்டாக ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு கடாயில் ஆல்ரெடி காலிஃப்ளவரை ஃப்ரை பண்ண ஆயிலை ஒரு 3லேருந்து 4 ஸ்பூன் ஆட் பண்ணி அதில் சாப் பண்ண பூண்டு, வெங்காயம், கேரட், பீன்ஸ் எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கூடவே 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு பச்சை வாசம் போகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி ஆட் பண்ணுங்கள். இஞ்சி பூண்டு பேஸ்ட் எப்போவுமே இஞ்சியை விட பூண்டோட ரேஷியோ கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக போட்டிங்கன்னா டேஸ்ட்டை நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். இது ஒரு 1/2 மினிட் ஃப்ரை பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் வெறுமிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் சிக்கன் மசாலா, தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆல்ரெடி எடுத்து வச்ச கோஸையும் கொடமிளகாயும் இதில் ஆட் பண்ணி ஒரு 1/2 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இது கூடவே டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஆல்ரெடி ஒரு 75% பாயில் பண்ண பாஸ்மதி ரைஸ் 1 கப் எடுத்திருக்கேன். அதையும் இது கூடவே ஆட் பண்ணி ஃபைனலாக கொஞ்சம் பெப்பரையும் ஆட் பண்ணி ஜென்டலாக மிக்ஸ் பண்ணி கூடவே ஃப்ரை பண்ண காலிஃப்ளவரையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, அட்டகாசமான ஸ்ட்ரீட் சைட் கோபி ரைஸ் கமகமன்னு ரெடி. இதை டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா இனிமேல் அடிக்கடி வீட்லேயே செஞ்சு சாப்பிடுவீங்க. சிக்கன் ரைஸுக்கு ஒரு பக்காவான வெஜ் ஆல்டர்னேட்டிவ் அப்படின்னா கண்டிப்பாக இந்த கோபி ரைஸை சொல்லலாம். கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். See you.